வணக்கம் எக்ஸ்பிரஸ் நியூஸை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா மற்றும் நான் மோகன்ராஜ். தற்பொழுது வரை நடந்த செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு சென்னையில் நாளை கூடுகிறது. வி.கே. சசிகலாவை பொதுச் செயலாளராக்க கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் விருப்பம். அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் பேட்டி. பொறுப்பை ஏற்பது குறித்து இதுவரை சசிகலா முடிவை அறிவிக்கவில்லை என்றும் பொன்னையன் விளக்கம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சையில் தவறு இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் பேட்டி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மோதல். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட எம்பி சசிகலா புஷ்பா தரப்பில் மனு தாக்கல் செய்ய வந்ததால் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. மோதல் காரணமாக அதிமுக கட்சி தலைமை அலுவலகம் முன்பாக போலீசார் குவிப்பு. அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் நடிகர் ஆனந்த்ராஜ். முதல்வர் பன்னீர்செல்வம் குறித்து அமைச்சர் உதயகுமாரின் பேச்சு வருத்தம் அளிப்பதாகவும் பேச்சு. அதிமுகவில் இருந்து விலகியதால் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்ய விரும்பவில்லை எனவும் பேட்டி. சென்னையில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை 1 மணி நேரத்திற்கு உள்ளாகவே ஆய்வு செய்த மத்திய குழு. சென்னை தியாகராய நகரில் உள்ள பனகல் பூங்கா, அண்ணா நகர் ஆர்ச், திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்த ஆய்வு. ஆய்வில் உடனிருந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள். வர்தா புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழு. 9 பேர் கொண்ட மத்திய குழு முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை. பாதிப்புகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. உள்துறை அமைச்சகத்திடம் உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்கவும் முதல்வர் வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகம் வந்த மத்திய குழுவினரை சந்திக்க அனுமதி மறுப்பு என புகார். முன் அனுமதி பெறாமல் சந்திக்க முடியாது என கூறி தடுக்கப்பட்டதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. மத்திய குழுவை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளு. மத்திய குழுவை மற்றொரு இடத்தில் சந்தித்து மனு அளித்ததாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தகவல். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகும் வைத்திருந்தால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை. புதிய அவசர சட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பழைய ரூபாய் நோட்டுகளை பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தும் மக்களுக்கு 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க புதிய சட்டத்தில் வகை. பழைய ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்தது கண்டறியப்பட்டால் 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கவும் அவசர சட்டத்தில் அனுமதி. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வாழ்நாள் தலைவராக சுரேஷ் கல்மாடி அறிவிக்கப்பட்ட விவகாரம். பொறுப்பை ஏற்க கல்மாடி மறுத்துவிட்டதாக தகவல். ஊழல் புகாரில் சிக்கிய கல்மாடி தலைவராக அறிவிக்கப்பட்டதற்கு விளக்கம் கேட்டு ஒலிம்பிக் சங்கத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள விளையாட்டு அமைச்சகம். கல்மாடி ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் உள்ளிட்டோர் கடும் கண்டனம். பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் செலுத்தி மாற்றுவதற்கான காலக்கெடு நாளை மறுநாளுடன் நிறைவு. ரிசர்வ் வங்கியால் புழக்கத்தில் விடப்பட்டிருந்த 15,40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள், 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வங்கியில் டெபாசிட் ஆகியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் 80% ஏடிஎம்கள் 50 நாட்களுக்கு மேலாகியும் செயல்படவில்லை. அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் புகார். நிலைமை சீரடைய இன்னும் 3 மாதங்களுக்கு மேலாகும் என்று சங்கத்தின் தலைவர் பேட்டி. ரிசர்வ் வங்கியிலிருந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு நேற்றிலிருந்து பணம் அனுப்பப்படவில்லை என்றும் புகார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய தேர்வுக்குழு அமைத்து அரசாணை பிறப்பித்த விவகாரம். அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். விடுமுறை கால அமர்வில் நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. தேர்வுக்குழுவின் தலைவர் முருகதாஸ் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவிற்கு நெருக்கமானவர் என மனுவில் புகார். அரசு அதிகாரி போல் செயல்படாமல் நக்சலைட்டு போல் பேசுகிறார். முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் மீது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் பொழுதுபோக்கு பூங்கா அமைய இருக்கும் இடத்தினை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி. பணப்பதுக்கல் நடைபெறும் இடங்களில் வருமான வரித்துறையினர் மூலம் சோதனை நடத்த மத்திய அரசு தயங்காது. கோவையில் மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி செய்தியாளர்களுக்கு பேட்டி. பணத்தட்டுப்பாடு பிரச்சனையால் தொழில்துறையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் கருத்து.
மத்திய அரசு மீது ராமமோகன ராவ் கூறும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும் பிரதாப் ரூடி விளக்கம். முன்னாள் தலைமைச் செயலாளர் எல்லை தாண்டி பேசி மக்களை குழப்புகிறார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஜெயலலிதாவின் பெயரை ராமமோகன ராவ் பயன்படுத்தியது தவறான செயல் எனவும் வைகோ விமர்சனம். தலைமைச் செயலகத்திற்குள் வருமான வரித்துறையினர் துணை ராணுவத்தை அழைத்து சென்றது மரபு மீறிய செயல். தமிழ் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் ஞானதேசிகன் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. வருமான வரித்துறை மட்டுமே சார்ந்த முடிவாக இது இருக்காது என்றும் விமர்சனம். துணை ராணுவத்திற்கு அனுமதி அளித்தது யார் என விளக்கம் வேண்டும் என்றும் ஞானதேசிகன் கேள்வி. ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியை வைத்தே ராமமோகன ராவை கைது செய்யலாம். நாமக்கல்லில் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டி. சேகர் ரெட்டி வீட்டில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில்லாதால் சோதனை நடைபெற்றதாகவும் ராஜா பேட்டி. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. மத்திய குழு தமிழகத்திற்கு தாமதமாக வந்துள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் கருத்து. தாராளமய பொருளாதார கொள்கையில் ₹1 கருப்பு பணத்தை கூட ஒழிக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிவகங்கையில் பேச்சு. ஸ்விஸ் வங்கியில் உள்ள கருப்பு பணத்தை மீட்காமல் பெண்களின் சுருக்கு பையில் உள்ள பணத்தை மத்திய அரசு பறிப்பதாக சீமான் ஆவேசம். அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைக்கும் திறமையும் சக்தியும் சசிகலாவிற்கு உள்ளது. பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஜல்லிக்கட்டு நடத்துவதில் இருந்து பாஜக ஒருபோதும் பின்வாங்காது என்றும் பேச்சு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடிவு. இயக்குநர் டி ராஜேந்தர் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேட்டி. திரையரங்க கட்டணத்தை குறைக்க போராட உள்ளதாகவும் வெற்றி தோல்வி பற்றி தமக்கு கவலை இல்லை என்றும் பேச்சு. காங்கிரசுடன் கைகோர்த்த திமுகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி சேரப்போவதில்லை என்றும் தகவல். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். சிவகங்கையில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அரசின் பணமாற்று அறிவிப்பால் சிறு குறு தொழில்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டதாகவும் பேச்சு. வளர்ந்த நாடுகளில் கூட 80% அளவே டிஜிட்டல் பரிவர்த்தனை சாத்தியமாகியுள்ளதாகவும் பேச்சு. மத்திய அரசை கண்டித்து வரும் 1ஆம் தேதி போராட்டம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா. வெள்ளையன் அறிவிப்பு. சில்லறை வணிகத்தை அழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் வணிகர் சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தின் போது பேட்டி. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். வறட்சி பாதிப்பால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரிக்கை. ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க ஜி. ராமகிருஷ்ணன் கோரிக்கை. திருப்பதியில் செம்மரம் வெட்ட வந்ததாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த 4 பேர் கைது. செரோலோப்பள்ளி அருகே செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நடவடிக்கை. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 செம்மர கட்டைகள் பறிமுதல். தப்பி ஓடிய மேலும் பலரை தேடி வருவதாக ஆந்திர போலீசார் தகவல். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடை தொடர்ந்தாலும் காளைகளை தொடர்ந்து வளர்க்க விரும்புகிறோம். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த குருவித்துறை கிராம மக்கள் உணர்ச்சிகரம். காளைகள் விற்கப்பட்டாலும் அவற்றை கிராமத்தின் சார்பில் வாங்கி வளர்க்க கிராம மக்கள் தீர்மானம். குருவித்துறை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் இருந்த நிலையில் 50 காளைகள் மட்டுமே தற்போது இருப்பதாக தகவல். நாமக்கல்லில் உள்ள 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு. 54,000 வடைமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தால் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் சேலத்தில் போராட்டம். போராட்டத்தில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு. வறட்சியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க கோரிக்கை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்த போலீசார்.
வர்தா புயலின் பாதிப்பு காரணமாக வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்குள் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு. அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் சுற்றுலா பயணிகள். சீரமைப்பு பணிகள் முடிந்த பிறகே பூங்கா திறக்கப்படும் என அறிவிப்பு. வர்தா புயலில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நின்ற நூற்றுக்கணக்கான மரங்கள் சாய்ந்து பாதிப்பு. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மாயமான விவகாரம். நாகையில் கரை ஒதுங்கிய 3 உடல்களை அடையாளம் காண நாகை சென்ற காசிமேடு மீனவர்கள். கரை ஒதுங்கிய மீனவரின் உடலில் சென்னை தையர் கடையின் முகவரி இருந்ததாக தகவல். சென்னை மயிலாப்பூரில் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீர். கழிவுநீரை அகற்ற வலியுறுத்தி குடியிருப்பு வாசிகள் நூதன போராட்டம். குடிநீர் வாரிய துணை அலுவலகத்தின் முன்பு குடும்பத்துடன் குளித்து போராட்டம். தேங்கிய கழிவுநீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் புகார். ரூபாய் நோட்டு விவகாரத்தால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக வரி செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும். கோவை கொடிசியாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறு குறு தொழில்துறையினர் கோரிக்கை. கோவையில் உள்ள தொழில்துறை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து. வங்கிக் கடனை திரும்ப செலுத்தவும் வரி செலுத்துவதற்கும் கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மாட்டு தீவனங்கள் குறைந்த விலைக்கு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தருமபுரி மாவட்ட கால்நடை விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை. கடும் வறட்சியால் கால்நடை தீவன பயிர்கள் கருகியதால் கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை. வெளி மாவட்டங்களில் இருந்து கூடுதல் விலைக்கு தீவனம் வாங்க வேண்டிய நிலை உள்ளதால் அரசு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை. அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% பணி வழங்க வேண்டும். அரியலூரில் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் பேரணி. 40% உடல் ஊனம் இருந்தாலே அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை. வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி. அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இந்தியாவில் ஆராய்ச்சி படிப்பிலும் உயர்கல்வியிலும் தமிழகமே முதலிடத்தில் உள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் பேச்சு. தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 67 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பேச்சு. இந்திய அளவில் உயர்கல்வியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பழகன் தகவல். பணமில்லா பரிவர்த்தனையை கண்டித்து புதுச்சேரி மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு பால் உற்பத்தியாளர்கள் மறியல் போராட்டம். மழை இல்லாத காலங்களில் வைக்கோல், புல் போன்ற தீவனங்களை மானியத்தில் வழங்க கோரிக்கை. விற்பனை செய்யும் பால் பணத்தை உற்பத்தியாளர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கவும் வலியுறுத்தல். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா. பரமதவாசல் ஜனவரி 8ஆம் தேதி திறக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. 8ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு பரமதவாசல் திறக்கப்படும் என்று பார்த்தசாரதி கோவில் அதிகாரிகள் தகவல். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை என்றும் அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை மந்தைவெளியில் ஆர்ப்பாட்டம். மந்தைவெளி ரயில் நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தல். கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்ளதால் கடும் சிரமம் அடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுபான கடைக்கு பூட்டு போட முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்த போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சியில் சாலை அமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். மணல், கற்கள் கொட்டப்பட்டு பல நாட்கள் ஆகியும் சாலை அமைக்கப்படவில்லை என புகார். உடனடியாக சாலை அமைத்து தராவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று பொதுமக்கள் எச்சரிக்கை. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கழுத்தறுத்து கொலை. காலையில் வீட்டின் முன்பு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்ததை கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல். உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். பணம், நகைக்காக நடைபெற்ற கொலையா என்பது குறித்தும் விசாரணை. சேலத்தில் இந்தியாவிலேயே முதன்முறையாக நானோ தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள். போக்குவரத்து சிக்னல்களை துவக்கி வைத்த சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் சஞ்சய்குமார். புத்தாண்டையொட்டி மது போதையில் போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்படுபவர்களை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். விதிமுறைகளை மீறும் நட்சத்திர ஹோட்டல்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கருகிய பயிரை கண்ட மேலும் ஒரு விவசாயி மாரடைப்பால் மரணம். வாய்மேடு கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் நீரின்றி சம்பா பயிர் கருகியதால் மனமுடைந்து மரணம். விளைச்சல் பாதிப்பால் தமிழகத்தில் விவசாயிகள் அடுத்தடுத்து மரணம் அடைவதால் சக விவசாயிகள் கவலை.
இறந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு. காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். டெல்லி செல்ல திருச்சி ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்ய குவிந்த விவசாயிகள். டிக்கெட் மறுக்கப்பட்டதால் நிலைய கோட்ட மேலாளரை முற்றுகையிட்டு போராட்டம். தேனி அருகே லோயர் கேம்ப் பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சல் அறிகுறி. குடியிருப்பு பகுதியில் சாக்கடை நீர் தேங்கியுள்ளதே காரணம் என ஊர் மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் மருத்துவ உதவி அளிக்க அதிகாரிகளுக்கு கோரிக்கை. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் சின்ன வெங்காயம் விலை கடும் வீழ்ச்சி. உற்பத்தி அதிகரிப்பால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை. மழை குறைவால் நெல், கரும்பு, மஞ்சள் பயிரிடாமல் வெங்காயம் பயிரிட்டதால் விலை குறைந்ததாக வேதனை. மனைவியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் விவசாயிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஈரோடு மாவட்ட மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விவசாயி சிவகுமாருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததால் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக புகார். செங்கம் அருகே சிறப்பு வகுப்பிற்கு தாமதமாக வந்த 9ஆம் வகுப்பு மாணவிக்கு சரமாரி அடி. மாணவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார். பெற்றோரின் புகாரை பள்ளி நிர்வாகம் ஏற்க மறுப்பதாகவும் புகார். நரம்பு தொடர்பான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர் வேதனை. திருக்கழுக்குன்றம் அடுத்த அழகு சமுத்திரம் கிராமத்தில் மலையை ஆக்கிரமித்து கிறிஸ்தவர்கள் சிலை அமைத்ததாக புகார். கிராம மக்களுடன் வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சாலையில் மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர். சிலைகளை அகற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் எச்சரிக்கை. இதுடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.